Yes, students, in this video, we are going to see the answer from the exercise 5.1. The question is a triangular shaped glass with vertices A of minus 5, minus 4, B of 1, 6, and C of 7, minus 4 has to be painted. If one bucket of paint covers 6 square feet, how many buckets of paint will be required to paint the whole glass if one coat is applied? Only one coat apply பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு ட்ரையாங்குலர் கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸை ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும். ஒரு பக்கெட்டோடைய பெயிண்ட் வந்து 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். ஸோ அதனால எத்தனை பக்கெட்ஸ் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஹாஃப் இன்ட்டு உங்களுக்கு தெரியும், ஹாஃப் இன்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறீங்க, இல்லை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். -5 -4 இதுக்கு டயக்ராம் போட்டிங்கன்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போல கிளாக் வைஸில் வருது, அதனால நெகட்டிவ்ல வருது ஆன்சரு. ஸோ நம்ம எப்படிலாம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ட்ரையாங்கிளோடைய அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் எழுதிங்க. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. -30 -4 -28 ஷேர் பண்ணிங்கன்னா -62. இது மைனஸ் ஆஃப் -4 + 42 + 20. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா +58. பட் வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -58 -62 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -120 divided by 2 gives -60. Since area cannot be negative, 60 square units அப்படின்னு பாசிட்டிவ்ல மாற்றிக்கலாம். இன்கேஸ் இல்லை நீங்கள் டயக்ராமை போட்டு இல்லை ஏபிசி, ஓகே, ஆக்சுவலாக ஏபிசி இப்படி இருக்குது, நம்ம கோஆர்டினேட்ஸை இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்ல வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ த நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் ரெக்யர்ட் டு பெயிண்ட் டோட்டலாக இங்கே எவ்வளோ 60 ஸ்கொயர் ஃபீட். ஒரு பக்கெட்டுக்கு எத்தனை ஏரியா கவர் பண்ணலாம்னா 6 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 60 divided by 6 gives 10 numbers. So we have 10 buckets of paint to paint the whole glass. And the whole glass paint பண்றது எனக்கு 10 bucket தேவைப்படுது. That's all. Thank you.